பெட்ரோல் டீசல்லாம் திரும்பி விலை ஏறி இருக்குண்ணா. இப்போ 5 ரூபா ஏறி இருக்குன்றாங்க. ஏற்கனவே பெட்ரோல் விலை தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ சுத்தமாக ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. பெட்ரோல் இல்லைன்றாங்க பாதி பங்கில். ஏற்கனவே சிலிண்டரும் இல்லை, வீட்டில் எல்லாம் அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுதுன்னு போகிற போக பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. இதுக்கான கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சரியாக தெரியலண்ணா. பெட்ரோல் விலை 5 ரூபா ஏறி இருக்குது, டீசல் விலை 3 ரூபா ஏறி இருக்குது. நாங்கள் டெய்லியும் ஆட்டோ ஓட்டுறோம். எங்களெல்லாம் இவ்வளோ பெட்ரோல்லாம் கொடுத்து வண்டி ஓட்ட முடியாது. அதுவும் ஸ்கூல் சவாரி அடிக்கிறோம், அதுவும் முடியாது. ஏற்கனவே கேஸ் வேறு தட்டுப்பாடாக இருக்குது. இதனால் இப்போ பெட்ரோல் விலை ஏறனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி அன்றாட வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். கடலூரில் நயாந்தரா உள்ளிட்ட சில பெட்ரோல் நிறுவனங்களில் பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை குறைப்பதற்கு மத்திய அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று கடந்த 10 தினங்களாக ஈரான் போர் விளைவாக கடலூர் மாவட்டம் முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு என்பது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வர்த்தக கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டதாலே டீ கடைகள், ஹோட்டல்களிலே இன்றைக்கு மூடப்பட்டு பல்வேறு கடைகளிலே அனைத்து பொருட்களும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை மட்டும் விற்பனை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே கேஸ் தட்டுப்பாட்டை போக்கவும் மத்திய மாநில அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூடப்பட்டிருக்கக்கூடிய கடைகளை திறப்பதற்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஒருங்கிணைந்து கேஸ் தட்டுப்பாட்டை போக்கி சீராக அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். வீடுகளுக்கான சமையல் சிலிண்டரும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வினை கட்டுப்படுத்தவும் மத்திய மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றுலாம் விலை கம்மியாக தான், பழைய ரேட்டில் தான் இருந்தது. திடீர்னு காலையில் டீசல் போட்டாக்கா 3 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. நாங்கள் ஆட்டோ ஓடுறதே ஏற்கனவே ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் 3 ரூபா டீசல் வர விலை ஏற்றினா எப்படி நாங்கள் சம்பாதிக்கிறது? எப்படி நாங்கள் எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? திடீர்னு இப்படி பண்ணுறாங்க. எலெக்ஷன் வேறு வருது.